வணக்கம் மாணவர்களே, ஜெயமலிருந்து உங்கள் ஈழத்தமிழன் தரன். எங்களோட ஈழத்தமிழர் கருத்தரங்கம் சார்பாக வந்து நேற்று கரூரில் நேர்ந்த அனர்த்தத்துக்கு எங்கள் ஈழத்தமிழர் சார்பாக வந்து எங்களோட அஞ்சலியை தெரிவித்து கொண்டு நாங்கள் இந்த காணொலியில் கண்ணால் வந்து நாங்கள் காணொலி போடையில் முகத்தை காட்டி காணொலி போடையில் இந்த முறை வந்து நாங்கள் முகத்தை காட்டி காணொலி போட்டு வந்திருந்தது அந்த மக்களுக்காண்டியும் விஜய் பேசும் அரசியலுக்காண்டியும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவரவனும் இந்த இதில் வந்து மக்கள் வெள்ளத்தில் வந்து இப்போ புது அரசியலை நாடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அரசியலை விரும்புகிறார்கள். அதுக்காண்டி தான் இவ்வளவு மக்கள் எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு மக்கள் திரட்டுறார்கள். அவர்களுக்கும் வந்து இந்த இதுக்கு பின்னால் நடக்க போகிற அரசியலை வந்து கதிரண்ணா என்னோட லைனில் நிற்கிறார், தெளிவாக விளக்குவார். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம் தரன். முதல்ல நாங்கள் கரூர் வந்து உயிர் நீத்த அப்பாவி மக்களினுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் ஈழத்தமிழர்களின் கருத்தரங்கம் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக் கொண்டோம். விஜய் அவர்களினுடைய உறுப்பினர்கள் இவ்வளவு நாளும் நீங்கள் விஜய் அவர்களோடு நின்றது முக்கியமல்ல, இனி நீங்கள் நிற்கப் போகின்ற அந்த உண்மையும் நேர்மையும் விடாமுயற்சியும் பகைவர்கள் தோற்கடிக்க நினைத்தாலும் நீங்கள் விஜயோடு எப்படி நிற்கப் போகின்றீர்கள் என்கின்ற உங்கள் அரசியல் கருத்தாடலை தான் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். உரையாடல் தர நன்றி அண்ணா. இன்று வந்து நான் கதைக்க போகிறபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கரூரில் வந்து விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அப்போவே வந்து அவர் மீது வந்து பாதணி செருப்பு வந்து வீசி இருந்தார். அதை வந்து அவற்றை மேற்பாதர்கள் வந்து தடுத்து இருந்தார். இப்போ அவர் கதைச்சு கொண்டிருக்கும் போதே பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அப்போவே அவர் கேட்டிருந்தார் இது என்ன இதுன்ட்டு. இப்போ வந்து அவர்கிட்ட கொடியோட வந்து அந்த ஆம்புலன்ஸ் உள்ளுக்கு வந்துருந்துச்சு. நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்களென்றால் அவர் அந்த பாதை அவர் டிவிக்கு கேட்ட இடம் வந்து வேறு இடங்கள், அந்த இடத்துக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கல, அந்த இடத்த கொடுக்காமல் இந்த இதெல்லாம் இதாண்டிச்சுது. இதில் இவ்வளவு மக்கள் கூடும்போது ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அங்கே நிற்கணும் என்ன பாதுகாப்பு கண்டு போலீஸ் வந்து அங்கே அரசியல்வாதிக்கான கைக்கூலியல் இல்லை, மக்களுக்கான சேவகர்களான் போலீஸ் என்றதும் காவல்துறை என்றதும் ஆர்மி என்றதும் எல்லாரும் வந்து மக்களுக்கான அரசியல்வாதிகளும் மக்களின் சேவகர்கள், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது மக்கள் தன்னை வந்து இவ்வளோ உயர்ந்து கொண்டு போனால் மக்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார் இந்த அரசியலுக்காண்டி. இன்றைக்கு இந்த இதில் வந்து கணக்க தவறுகள் உங்கள் கண் முன்னாலே பார்க்கும்போது நடந்திருக்குது. ஏன் இப்படி நடக்குது, அதுக்கு பின்னாலே என்ன அரசியல் இருக்குது. நீங்கள் வந்து திருச்சியில் விஜய் ஆரம்பிக்கிறார். திருச்சியில் ஆரம்பிக்கும் போது இவர்கள்தான் மக்கள் மத்தியில் உன்னால் வந்து கதைக்க முடியுமா, மக்கள் மத்தியில் வந்து உன்னால் கதைக்க முடியுமான்னு இவர்களால் வம்பு கழுத்தார், வாண்டு வம்பு கழுத்தார். முதலிலேயே திருச்சியிலேயே விஜய் இறங்கி பஸ்ஸில் நடக்கும்போது அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்தோன்னே இவர்களுக்கு ஹாட்டுக்கிடுக்குன்னு அடிக்க தொடங்கிடுது. இப்படியே இந்த இது வந்து சென்னைக்கு வந்தார் என்றால் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜல்லிக்கட்டுக்கு திரண்ட மக்களையும் பார்க்க ஒரு மாற்றத்துக்காண்டி இந்த கொட்டும் வெயிலிலும் வந்து இவ்வளவு மக்கள் நிற்கிறார்கள் என்றால் சென்னைக்கு விஜய் வரும்போது எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, ஒரு மக்கள் வெள்ளத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியுமான்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போவே இவர்களுக்கு காட்டுட்டு கண்டு அதை எப்படியாவது தடுக்கணும். இவர்களுக்கு இப்போவே பயம் வந்துடுது. ஊழல் செய்து ஆட்சி செய்து மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்துகிறவர்கள் வந்து இப்போ வந்து உயிர்களையும் இந்த தூத்துக்குடியிலே நாங்கள் பார்த்துருப்போம், எத்தனையோ இதுகளில் நாங்கள் பார்த்துருப்போம். இதில் வந்து இவர்களுக்கு அரசியலான் முக்கியம். இங்கே தமிழ் தேசம் பேசுகிறதுலேருந்து எல்லாருக்கும் வந்து வாக்குத்தான் முக்கியம் ஒழிய அங்கே கன்னியாகுமரியில் மக்கள் கடலில் மிதந்து கொண்டு இருந்த போதும் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒருத்தரும் வந்து எட்டி பார்க்கையில் ஆர்கே நகர் பிரசாரத்தில் நின்று கொண்டு இருந்தார் ஒழிய அந்த மக்களுக்காண்டி ஓடிச்சு செல்லையில். அதே மாதிரி தான் ஈழத்தில் நாங்கள் செத்து கொண்டு இருக்கும் போது இவர்கள் வரவில்லை. ஆனால் இப்போ காசாவில் எங்கள் கண் முன்னால் எப்படி சரியாக நடந்திருக்கணுமென்று அதை வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களில் மொரீசியா, சிங்கப்பூர், மலேசியா உலகத்தமிழர் என்று சொல்கிற இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் ஈழத்தமிழர் நோக்கி எப்படி வந்திருக்கணுமென்றதை இப்போ வந்து எங்களை தேசிய நினைவுற இவர்கள் வந்து 2009 செய்த மகா தவறு அப்படியே கடந்து போனது இப்போ காசாவில் நடக்குது. ஆனால் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களும் மனிதநேயத்தை விரும்ப எல்லாரும் வந்து கப்பல் மூலம் படையெடுக்கிறார்கள். அதற்கு இத்தாலி, ஸ்பெயின் போன்ற இராணுவம் பாதுகாப்பு கொடுக்குது. இவ்வளவு கப்பல்கள் காசா நோக்கி பயணிக்குது.
இதைத்தான் இந்த உலகத்தமிழன் சொல்லியிருக்கிற இவர்களும் செய்திருக்கணும். ஈழத்தமிழர்கள் அழியும் போது நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு பாவிகளாக இருக்கிறீங்க, வரலாற்றில் பதியப்பட்ட பாவிகளாக இருக்கிறீங்கள். இதில் வந்து இப்படி திருப்பி விஜயின் இதில் வந்து ஒரு மாற்றம் பெறுது. ஒரு மாற்றம் வந்து மக்கள் வெள்ளத்தில் அவர் வரும்போது அதையும் எப்படி தடுக்கணும் என்று தான் இந்த அரசாங்கம் யோசிக்குது. விஜய் வந்து திருச்சியிலிருந்து நான் போய் இப்போ கரூருக்கு வந்திருக்கும் போது இந்த இதுகளில் வந்து எவ்வளவு மக்கள், இந்த மக்கள் கூட இதை பார்த்து அஞ்சுறார்கள். அதுவும் வந்து கோயம்புத்தூர் மேற்கு மேற்கு மண்டலத்தின் ஆரம்ப பகுதி இதில் வந்து கரூரில் வந்து இவ்வளவு மக்கள் கூடியிருக்கும் போது அது ஏடிஎங்க கோட்டை தான் இவ்வளவு காலம் இருந்தது. அது செந்தில் பாலாஜி என்பவர் இந்த மற்ற பக்கத்தில் மாறி மாறி ஆட்சி செய்வார். அவர் எந்த பக்கத்தில் போய் இருப்பாருன்னே தெரியாது. அடுத்த நாள் வந்து வேறு கட்சிக்கு மாறிடுவார். அப்படிப்பட்ட அதுலேயே அதுக்குள்ளே இருக்கிறவர் அவரை வந்து விஜய் அவர்கள் வந்து 10 ரூபா போட்டிலன்னு சொல்லி கிண்ட செய்திருப்பார், பாட்டும் பாடியிருப்பார். அதுக்கு பிறகு இப்படியான அர்த்தம் நடக்குது என்றால் எல்லாம் வந்து எங்கள் பார்வையில் வந்து நான் நேற்றே ஒரு பதிவு போட்டிருந்தோம், செட்டப்பாக இருக்குது, உள்ளாவே வந்து செட்டப்பாக இருக்குது. நாங்கள் வந்து இது அரசியல் கருத்துறதுடைய பர்சனல் இதுக்கு போகாமல் வந்து இது நோய்ற்றளவை வந்து நான் கதைப்போம். கதிரண்ணா இதை தொடர்வார். வணக்கம் கதிரண்ணா. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கிழமைக்கு முதலே 60வது கூட்டத்தொடரை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது தமிழ்நாட்டு அரசியலை தொட்டிருப்பீங்கள். ஆனால் நான் உங்களை அதை நிறுத்தி இதை கடந்து போவோம் என்று சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்கள் 60வது அமர்விலும் வந்திருக்கின்ற பொறிமுறைக்கும் திக்கு திசை தெரியாமல் அவ்வளவு மனம் உடைந்திருக்கின்ற போது அந்த தலைப்பை எடுத்த வழியால் நான் அதை கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் உங்களோடு நான் உரையாடி இருக்கின்றேன். விஜய் அவர்களுடைய உயிர்களுக்கும் விஜயனுடைய கட்சிக்கும் இனி எவ்வளவு பிரச்சனை வரப்போகிறது என்பதை நாங்கள் இருவரும் உரையாடி இருப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்பது இந்த இந்திய தமிழர்களினுடைய இன்றைய அரசியலும் நாளைய அரசியலும் அப்படி இருக்க போகிறது. இந்த நாளைய அரசியலினுடைய ஒரு துணைப்பொருள் தான் இந்த விஜய் அவர்களினுடைய ஒரு இயற்கையின் வரவு என்பதை நாங்கள் இவர்கள் வரும்போதே நாங்கள் குறிப்பிட்டிருப்போம். அதில் பல உள்ளடக்கங்களையும் நாங்கள் வைத்திருப்போம். அதில் அவர்கள் சில விடயங்களை நாம் பேசியதையும் மேடையில் அப்படியே விஜய் அவர்களும் பேசியிருக்கின்றார். அப்ப இந்த பாகை நாங்கள் பார்க்கும்போது ஒரு விடயம் மட்டும் இந்திய தமிழர்களினுடைய அரசியல் கோணத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னது என்னவென்றால், விஜய் அவர்கள் 2 மகாநாட்டை நடத்தி முடித்திருந்தார்கள். இந்த சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது இனி உன்னால் முடிந்தால் நீ வந்து பார் என்கின்ற சபதங்களையும் சில ஒரு இழிவான வார்த்தைகளோடு இணையதளத்தில் இன்னும் இருக்கிறது. இன்று ஆள்கின்ற கட்சியும் ஆளாதவர்களும் ஒரு ஆசனம் தொடாதவர்களும் தமிழ்நாட்டு இந்திய தமிழர்களுடைய பாராளுமன்றத்தை அலங்கரிக்காதவர்களும் என்று பேசி இருக்கிற காணொளி இன்னும் குப்பையாக இந்த யூடியூப் இணையதளத்தில் இருக்கிறது. அப்ப இவர்களுக்கு இருக்கின்ற முடிவு என்னவென்றால், விஜய் அவர்கள் இனி வந்து விடக்கூடாது என்று. இனி இந்த இப்படி ஒரு தேர்தலுக்கு முன் ஒரு ஒத்திகையான ஒரு நடவடிக்கையை விஜய் அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதில் இன்றைய அரசாங்கமும் சரி, அதோடு இணைந்து நிற்பவர்களும் சரி, அவர்களுடைய அரசியல் இந்த சூட்சமங்கள் நிறைந்தது. இன்று அவர்கள் சண்டை போடுவார்கள், பிறகு போய் இருந்து விருந்தோம்பல் உண்டு விட்டு கட்டிப்பிடித்து விட்டு வருவார்கள். கேட்டால் அது இந்திய தமிழர்களினுடைய மாண்பு என்று அதை கடந்து செல்வார்கள். இப்படி நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இங்கே விஜய் அவர்கள் வந்த பிறகு எந்த அரசியல்வாதிகளும் எந்த தலைவர்களும் அந்த தலைவருக்கு கீழ் நிற்கின்ற அரசியல் கட்சி உறுப்பினர்களும் நாகரீகமான இந்திய தமிழர்களினுடைய தமிழ்நாட்டு அரசியலை இதுவரைக்கும் பேசியவர்கள் கிடையாது. அவ்வளவு காணொலியும் நாங்கள் பார்த்த பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்று பேசுகின்றோம். யாரை எடுத்தாலும் தமிழ்நாட்டிலுடைய சித்தாந்தங்களும் அரசியலும் அரசியல்வாதிகளினுடைய ஒழுக்கங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தவறி நின்றார்கள் இவ்வளவு நாட்கள். ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் இந்த அனர்த்தம் நடப்பதற்கும் இவர்களே சாட்சியமாக இருந்தார்கள். அதில் ஒன்றுதான் நாங்கள் கடந்த கிழமை இருவரும் பேசும்போது விஜயினுடைய இல்லத்தில் ஒரு மன குன்றியவர் போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும் போதே இது ஒத்திகை என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது ஒத்திகை பார்க்கின்றார்கள், இது ஒரு பெரும் நடவடிக்கையை இவர்கள் மேற்கொள்ள போகின்றார்கள். இவர்களுக்கு இருக்கின்ற இனி விஜய் வரக்கூடாது, தெருவால்
எங்கேயும் மக்கள் கூடக்கூடாது என்ற 2 நடவடிக்கை செய்ய வேண்டும். அதைத்தான் சரியாக செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்தது ஒரு 400-500 பேர் உயிரிழப்பு வர வேண்டும் என்றுதான் இந்த பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஆனால் இளையோர்களாக இருந்தபடியால் ஓரளவு தங்களை முடிந்த அளவு அங்கே இங்கே ஏறி நின்று அந்த இடங்களை சரியான முறையில் கையாண்டு ஓரளவு உயிர்களை இங்கே பலி கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் யார் செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். இவர்களுடைய இந்தியாவினுடைய ஜாப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்களுடைய மொழிவழி ஜாப்பினை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நெதர்லாந்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஜாப்பில் அவர்கள் எடுக்கின்றது இதுதான் என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மனிதர் இருக்கிறார் என்று வையுங்கள். அவர் ஒரு அரசியல் கட்சிக்காக பிரபலமாக இருக்கின்றவர் வரும்போது இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கின்றவர்கள் ஆளுகின்றவர்களும் தமிழ்நாட்டு காவல்துறையும் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்களினுடைய சட்டத்தின் கோவையிலேயே இருக்கிறது. அப்ப விஜய் அவர்கள் வரும்போது அவர் ஒரு நடிகராக உச்ச நடிகராக இருக்கின்ற போது மக்கள் கூடுகின்றதையும் அறிந்து கொண்ட இந்த உளவுத்துறையும் இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு சிறிய பகுதி, இதற்குள் இவ்வளவு மக்கள் தான் சேர முடியும் என்கின்ற போலீஸை அவர்கள் நிறுத்தி அந்த மக்களினுடைய பார்வையும் விஜய் அவர்களினுடைய பேச்சையும் அங்கே பேச விட்டிருந்தால் தான் இந்த இந்தியா தமிழர்களினுடைய அரசியல் கோப்பும் இந்தியாவினுடைய அரசியல் கோப்பும் அது உண்மை என்பதை நாங்கள் பேச முடியும் எங்களை போன்றவர்கள். ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் கோப்பும் தொலைந்து கிடக்கின்றது, இந்த மொழிவழி மாநில கோப்பும் தொலைந்து கிடக்கின்றது. இந்த போலீசாரும் இந்த சிஐடி பிரான்ச்சும் இந்த இருவரும் இந்த அரசாங்கத்தோடு கை சேர்த்து கொண்டு மக்களை பாதுகாக்காமல் அவர்களும் மௌனமாக இருந்து கொண்டு இன்று விஜய் மீது தாங்கள் கொலை வழக்கை பதிவு செய்கின்ற போன்ற இந்த தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு படித்த ஒரு போலீஸ் அதிபர் அவர்கள் கல்வியை கேட்டுத்தான் வருகின்றார்கள். இங்கே கலெக்டர், இங்கே பார்க்கின்ற போது ஒரு சிஐடி பிரான்ச் எல்லோரும் கல்வியை கேட்ட கல்விமான்கள். இவர்கள் ஏற்கனவே சட்டத்திட்டத்தின் உள்பட்டு விஜய் அவர்கள் வருகின்றார் என்றால் அவருடைய கருத்து சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் இவர்களுடைய ஜாப்பிலும் இருக்கிறது. அப்ப விஜய் அவர்கள் வரக்கூடாது என்பதில் இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கங்களும் அவரை சார்ந்த பிற கட்சிகளும் பிற ஆய்வாளர்களும் பிற தத்துவ அரசியல் அறிஞர்களும் அவர்கள் பின் நிற்கின்றார்கள். நாங்கள் பார்க்கும்போது தெரியும், விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களுக்காக சார்பாக பேசியவர்களுக்கு பெட்டி போனதும் அப்படி விஜயை மாறி குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய தமிழர்களினுடைய அரசியல் சித்தாந்தம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது, அவர்களாலும் இதை புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்திருக்கிறது என்பதை. இதிலும் முக்கியமாக இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த மக்கள் இதுவரைக்கும் நான் விஜயை நேசிக்கின்றேன், நான் விஜய் அண்ணாவை நேசிக்கின்றேன், நான் விஜய் மாமாவை நேசிக்கின்றேன், என்னுடைய பிள்ளைக்கு விஜயதான் மாமா என்று சொன்ன இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள், இந்தியா தமிழர்கள் இனித்தான் நீங்கள் விஜயோடு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஆமாண்ணா, இதில் வந்து அதில் களத்தில் மக்கள் வந்து தெளிவாக சொல்கிறார்கள் என்ன நடந்தாண்டு. எப்படி வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து தேவையில்லாம அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் பாதை இருக்கும்போது இதுக்குள்ளே வந்தது எல்லாத்தையும் வந்து மக்கள் தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் இந்த ஊடகங்களை பார்த்தால் அதுக்குள்ளே ஒரு தடவை வந்து செட்டப் பண்ணி தானும் அதில் நின்ற மாதிரி அவற்ற கதையை பார்த்தால் அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே இருந்த மக்கள் களத்தில் மக்கள் வந்து சொல்கிற விடயம் வந்து வேறையாக இருக்குது. இந்த மீடியாக்கள் செட்டப் பண்ணி வச்சு கதைக்கிறவர்கள்ன்ற கதை வந்து வித்தியாசமாக இருக்குது. இது அப்படி என்ன ஏற்கனவே தயாரிக்கணும், ஏற்கனவே இந்த ஒத்திகையை பார்க்கிறோம். ஒரு மூளை குன்றியவர் போன்ற ஒரு நாடகத்தையும் அங்கேயும் அரங்கேற்றி அதற்கு பிறகு இங்கேயும் கொண்டு வந்து ஏற்கனவே ஒத்திகை செய்யப்பட்டது. இப்ப அவ்வளவு சனத்தையும் தாண்டி ஒரு அமைச்சரும் வந்து விட முடியாது, அல்லது இவ்வளவு ஆம்புலன்ஸும் வந்து விட முடியாது. எங்களுக்கு என்னுடைய பார்வையில் இருக்கிற பேச்சால் மயங்கி விழுந்த உயிர்களை இவர்கள் தான் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு பார்வை எனக்குள்ள இருக்கிறது. இப்ப எனக்கு இருக்கிறது. இப்ப அந்த இடத்தில் மயங்கி குழந்தைகள் உயிர் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரியோர்கள் கொஞ்சம் மூச்சு திணறல் எடுத்து வந்திருந்தாலும் ஆம்புலன்ஸில் வந்து முதல் உதவி இருக்கிறது. அப்ப மூச்சு திணறலுக்கு ஏற்பாடுடனே செய்யப்பட்டிருக்கும். அப்ப இது திட்டமிடல் ஊடாகத்தான் இந்த உயிர்களை பறித்திருக்கின்றார்கள். இதுக்கு விஜயதான் போய் வாதாட வேண்டும், வழக்கு போட வேண்டும்.
ம் விஜயின் கட்சியில் இருக்கின்றவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் போயிட்டு இவர்கள் வாக்கு இது போய் நின்று இந்த இந்த வழக்கையை தொடுக்க வேண்டும். ம் இது காவல்துறை உங்களுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய ஜாப்பின் பிரகாரம் நீங்கள் உண்மையான ஒரு ஜாப்பினை பின்பற்றுகின்ற இந்த இந்தியா என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மொழிவழி மாநிலம் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைய இந்த மன்னர் ஆட்சியாளர்கள் அதற்கு ஒரு வழியை உருவாக்க வேண்டும். அப்ப இவர்களுக்கு இன்று பயம். விஜய் அவர்கள் 2026 ஒரு புது யுகம் தமிழ்நாட்டில் உருவாக போகிறது என்ற பயம். இந்த பயத்துலதான் இதுல என்ன வந்து இவ்வளவு இதுல வந்தோன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு அனர்த்தம் நடந்தது. அதில் வந்து இவ்வளவு ஸ்பீட் இவ்வளவு வேகம் அந்த லெட்டரில் கட்சிக்காரர் வந்து இவ்வளவு ஸ்பீட்டாக அந்த அனர்த்தம் நடந்த இடங்களுக்கு போயிட்டு அதுலேயும் அந்த ஆம்புலன்ஸில் கூட வந்து டிஎங்கே லோகோ போட்ட இதுகள் ஆம்புலன்ஸும் அதுக்குள்ளே ஓடி தெரிஞ்சிச்சுது அப்படின்னு இவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போய் நின்று கட்டிப்பிடிச்சி 2 மினிஸ்டருமே அழுது கொண்டு இருக்கிறவன்டேக்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இவ்வளவு அனர்த்தம் நடந்து எட்டி பார்க்காதவர்கள் இந்த இதுக்கு குறி வச்சு இப்படி பதறி போய் அங்கே இலங்கை அதிபர் அனுரா எப்படி பதறி போய் ஓடினாரோ அதே பார்க்க ஒன்றும் வந்து இப்படி பதறி போய் ஓடி போய் இவ்வளவு செய்கிறார்கள் என்றால் அது மக்களுக்கே வடிவா தெரியுது இது ஒரு நாடகம். அப்படி தெரிஞ்சும் இவ்வளவு துணிஞ்சு இப்படி செய்கிறார்கள் என்றால் என்ன துணிவில் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? இதுல அந்த நாடகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அரங்கேற்றம் என்பது என்னன்னா உங்களுக்கு தெரியும். சரலைட்ல வந்து மக்களை சுட்டுக் கொள்ளக்குள்ள வந்து இந்த எம்பி எல்லாம் எங்க போயிருந்தவர்கள். இந்த இந்த அனர்த்தம், இந்த கடல்ல நடந்த அனர்த்தம், அங்க நடந்த தரையில நடந்த அனர்த்தம், இந்த மக்களினுடைய இந்த மொழிவழி மாநிலமாக காட்டுக்குள் கட்டைகளாக கிடக்கப்பட்ட சுடப்பட்ட உயிர்களினுடைய இதுகளுக்கெல்லாம் இவர்கள் எங்க போனார்கள்? இவருடைய உணர்வு எங்க? அப்ப இங்க இந்த படத்தை நோட்டினோன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த இந்திய தமிழர்கள் பார்க்க வேண்டிய விடயம் அதுதான். இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களை சரி செய்துட்டு இதுகளுக்கெல்லாம் பிச்சு போட்டுட்டு என்ன சொல்றோம், பிச்சு போடுறதுன்றதுங்கிற பாதையில அள்ளி கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சமா இல்லாடும் தடையை விட்டுட்டு நீ இந்த டைம் இதை செய்யணும்னே எல்லாம் ரெடியா இருந்து செய்ய இவர் அதுக்கிடையில இவர் வந்தாராம். இந்த அனர்த்தம் நடந்தோடனே, அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே இந்த அமைச்சர் வந்துட்டாரு. இதுல அந்த ரைட்கோட்ல சரியா பார்த்து கொண்டு நின்று இருக்கிறார் மேலுக்கு. அப்படியே வந்து இறங்கிருக்காரு. அப்ப இது ஏற்கனவே திட்டமிடல். இப்ப இத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகுதான் அந்த இடத்துக்குள்ளே வரல. இது முதல்ல அந்த குண்டர்களை கொண்டு வந்து நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி நிகழ்ல இவங்களோட தடயங்களை நாங்கள் பார்த்தோம் சொன்னா ஒன்று செருப்பால் எறியின விஜய் அவர்களுக்கு. இன்னும் ஒன்று ஆம்புலன்ஸ் வருகிறது. ஆம்புலன்ஸ் வரக்குள்ள விஜய் அவர்கள் மேல நின்று பாக்குறாரு என்றால் அந்த அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து என்னுடைய கொடி பறக்குது, எங்களுடைய கொடி பறக்குன்னு சொல்றாரு. அது செட்டப் பண்ணிருக்கிறோம். ஆம்புலன்ஸ் அப்படியே வரும்போது அந்த குண்டர்கள் ஒரு ஆள் அந்த ஆம்புலன்ஸ்ல உள்ளுக்கு இருக்கிற மாதிரி அந்த கொடி அப்படியே பிடிக்கணும், அந்த தடியோட பிடிக்கணும். அப்ப ஏற்கனவே அது திட்டமிடப்படுத்தது. பாக்குறாக்களுக்கு அது விஜய் ஆம்புலன்ஸ் வார மாதிரி தான் இருக்கும். அதுதான் அந்த விஜய் வந்து மேல இருந்து பார்க்கும் போதே அவ்வளவு தூரத்துல அது அந்த ஆம்புலன்ஸ்ல தன்னுடைய கொடி. ஆனா உண்மையிலே அந்த கொடி அதுல கொத்துப்படல. அது ஒரு குண்டர் அங்கே நின்று பிடிக்கிறார் அந்த கொடி. அப்ப ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. இது என்னென்றால் இந்த விஜயனுடைய இன்றைய அரசியல், இந்த மக்கள் புரட்சி என்பது இப்படித்தான் இருக்கும். அது எப்படி என்றால் இது யாருமே தங்களினுடைய அந்த பாதுகாப்பையும் இது யாருக்கு கீழ் இதை செய்ய வேண்டும் என்கின்றதும் விஜயினுடைய தரப்பில் ஒரு தில்லு முள்ளாடி கொண்டுதான் இருக்க போகிறது. இந்த எலெக்ஷன் வரை இப்படித்தான் நடைபெற போகிறது. ஏன்னால் இப்ப ஒரு சுய அரசியல் சித்தாந்தங்களோடு பொது உடைமைப்பாட்டை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப எந்த இடத்தில் இந்த காய்களை நகர்த்த வேண்டும் என்றது இந்த பிள்ளைகள் முதல் அதை யோசிக்கணும். இதை என்னுடைய இந்த கட்சியின் தலைவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இந்த இந்திய தமிழ்நாட்டில், தங்களுடைய தமிழ்நாட்டில் என்று அவர்கள் நினைத்தால் தான் இந்த கட்சியை அவர்கள் சரியாக எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதை நான் பார்க்கின்றேன். இப்படியான விடயங்களுக்குள் நாங்கள் இந்த நொடி வரை நாங்கள் இதை எப்படி சரி செய்து கொண்டு நிற்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகள். அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். என்னவென்றால் இந்த பிள்ளைகள் ஒன்று முதலில் புரிய வேண்டும். இந்த விஜய் அவர்களுக்கு என்னுடைய மகனுக்கு இவர்தான் மாமா, என்னுடைய அண்ணா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பெரியப்பா, என்ற மகன் என்று சொல்ற இந்த தமிழ்நாட்டு மக்கள் முதல் என்னென்றால் விஜயை காப்பாற்ற அளவு நீங்க நடந்து கொள்ளணும். விஜயின் அரசியலை கட்டி எழுப்புற அளவு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கும். அப்ப அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்கள் என்னவென்றால் விஜய் சார்ந்து இன்னைக்கு பார்வையாளா வருகின்றவர்கள் ஓட்டாக நீங்கள் உங்களை மாத்துறீங்களே இல்லையோ, முதல்ல அவரை நீங்க பாதுகாருங்க. இப்படி ஒரு அனர்த்தத்தை நீங்க ஏற்படுத்தக்குள்ள அங்க நீங்க தயாரா நிக்கணும்.
ம் அந்த இடத்துல நிக்கணும். அந்த இப்ப ஒரு ஒரு நெரிசல்ல முதலாவது அடிப்படை ஒரு 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 தன்னுடைய முயற்சி இருக்க வேண்டும். ஒரு நெரிசல் என்று ஏற்படுதுன்னா அந்த இடத்துல விட்டு நாங்கள் அடக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை லாஜிக் இருக்குது. அப்ப அத போலீஸ் சுட தெரியுது. ம் அப்ப போலீஸ் என்ன செய்யுது? தடியடி நடத்துது. ம் அதுக்குள்ள அதே அதே வீடியோவுல வருது. அப்ப மக்கள் போலீஸ் அடிச்சா என்ன செய்யணும்? தடியை கொண்டு அடிச்சா ம் பின்னுக்கு தான் போவாங்க சின்ன பிள்ளைகள். ம் அப்போ இது இது வந்து திட்டமிடல். இது விஜயினுடைய இனி இந்த ஜனவரி வரைக்கும் அவங்க பலர் சொல்லிச்சு வேலுமண்டா நீ செய்து பாருன்னு சேலஞ்ச் பண்ணிச்சிடும். இவங்களே கூப்பிட்டுச்சிடும், இவங்களே சேலஞ்ச் பண்ணிச்சிடும். அப்ப இவங்க எதிர்பார்க்காத ஒன்று தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்குது. இதை விட முக்கியமானனா இந்த இந்த போலீஸும் இந்த சிஐடியும் இதை ஏன் சரிப்படுத்தல் என்ற ஒரு கேள்வி இருக்குது இங்க. இவர்கள் தான் அதை சரிப்படுத்திருக்கணும். வந்த மக்களுடைய பாதுகாப்பு அத்தனைக்காகவும் தான் இவங்க சம்பளம் வாங்கிடும். அங்க இருக்கிற போலீஸ் இந்த இந்த இவர் வந்த மாவட்டத்தில் அந்த ஊர்ல இருந்த போலீஸ் அதிகாரிகளும் கலெக்டர்களும் சிஐடி பிரான்ச்சும் வந்து முக்கியமா இதுக்கு பதில் சொல்லிய தீரும். இதுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுடைய அரசியல் யாப்பின் கோப்பின்படி அவர் ஒரு நடிகர் உச்சத்தில் இருக்கிறவரை இப்படி ஒரு இதுக்கு வரக்குள்ள இவர்கள் அப்படித்தான் இவர்களுடைய அரசியல் இவங்க பாதுகாப்பிடும். தங்களோட கட்சிகள் இதுக்கு முதல் ஒவ்வொரு பெரும் நடிகர்களும் இவர்களுக்காக பேசும்போது அவ்வளவு போலீஸ் நிற்கும், அவ்வளவு பெட்டாலியன் நிற்கும், நின்று அப்படியே பாதுகாப்பிடும். அப்ப இவரை நீங்க உங்களுடைய உண்மையிலேயே உங்களோட அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் உண்மையான அரசாங்கம் ஏன் பயப்படுறீங்க? ஒரு அரசியல் கட்டமைப்பை நீங்க அவருக்கு எல்லாம் செய்யும். உண்மையான அரசாங்கம் என்ன செய்யும்? இவருக்கு தேவையானது எல்லாம் செய்து கொடுக்கும். ஏன்டா என்னுடைய மனதுல களவு இல்லை. எனக்கு என்னோட மக்கள் என்ன பார்க்கும் எனக்கு தெரியும். அது தெரியும் எல்லாமே செய்யணும் விஜய்க்கு. அப்ப இவர்கள் ஏன் செய்யணும் இல்லையண்டா இவர்களுக்கு பயம். பயம் என்ன? இது தாங்கள் இந்த மன்னராட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல மாணவர்களும் பல ஆசிரியர்களும் பல அறிஞர்களும் துட தெரியணும் என்று நினைக்கிறேன். இதுதானே அவர்களும் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அவர்களும் போராடி விடுதலை ஆயிடுச்சு. அவர்களும் என்னத்துக்கு அப்ப இந்த மன்னராட்சிய குடும்ப ஆட்சிய உடச்செறியோன் மன்றத்துல எல்லாரும் முயற்சி பண்ணினோம். 2026 நீங்கள் இதை சரியா செய்யணும் என்றால் உங்களோட வாயால இதுவரைக்கும் சொன்ன இந்தியா தமிழர்கள் விஜய் அவர்களோட இனித்தான் நிற்கும். என்னுடைய அண்ணா, என்னுடைய மாமா, என்னுடைய மகன் என்று நீங்க நிக்கணும். உண்மையாண்டா இனி நிற்குங்க. இனித்தான் நீங்க நிக்க வேண்டியது. அப்ப நீங்க யோசிங்க. ஒன்னொரு கேள்வி என்ன, இந்த இதுல இந்த அனர்த்தத்தை ஒன்றுமொரு கட்சி நீங்கள் சொன்ன இதில் இதுவரையும் தேர்தல் இதண்டு ஒரு சீட்டும் வெல்ல 2014 இருந்து தேர்தல் நின்று ஒரு சீட்டும் வெல்லாத அந்த கட்சியின் தலைவர் விஜய்க்கு சார்பான ஒரு தோணியில் தனக்கு மேலே பழி வரக்கூடாதுக்காண்டி ஒரு நடிப்பை நடிச்சிருக்கிறார். ஆனால் அவற்றை தொண்டர்கள் இந்த இறப்பை கொண்டாடுகிறார். இவ்வளோ பேர் செத்ததை அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்களை மரத்தை நேசிப்பவர்கள் மிருகங்களை நேசிக்க மாட்டை நேசிக்கிறவர்கள் சொல்லி காட்டிக்கொண்டு மரத்தை எல்லாம் கொஞ்சி இதன்ற இவர்கள் இந்த இறப்பு அவர்களோட சோசியல் மீடியா பதிவு ஃபுல்லாக பார்த்தால் கொண்டாடுறாரு. இந்த இறப்பு கொண்டாடுறாரு. ஆனால் அவற்றை தலைவர் எதிர்மறை கருத்தை சொல்லிடுறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்ப தரன் இதை ஒரு அரசியலா மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. எல்லாருக்கும் இதை வச்சுக்கொண்டு ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா விஜயை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவர்கள் வந்தார்கள் என்றால் கண்டிப்பா பெரும் மாற்றம் ஒன்று இங்க ஏற்பட போகுது. சில கட்சிகள் இடம் தெரியாம போயிடும், அழிஞ்சி போயிடும். அப்ப அதால இவங்க பல நடவடிக்கை இதை அரசியலா மாற்ற போயிடும். இப்ப இனி நீங்க பாத்தீங்கன்னா 2 கிழமைக்கு இந்த இணையதளங்கள் அத்தனையும் ஒரு வியாபார பொருளாக்கப்பட போது விஜய் அவர்களை தலையெடுக்காத அளவு தேவையில்ல. ஆனா விஜய் இறங்கிட்டு இருக்கிற விஜய் சொல்லினோம் ஓடி வச்சுட்டேன். விஜய் அந்த களத்துல நிக்குது. இப்ப அந்த களத்துல அந்த நிமிஷம் நிக்க முடியாது. ஏன்னா விஜய் பேசிட்டு போறது அதுக்கு பிறகுதான் இவ்வளவு வன்மை நடக்குது. அதெல்லாம் யூடியூப்பாளர்கள் உண்மையாவே அந்த நிகழ்வை நின்றவர்கள் அவர்கள் வீடியோ தொடர்ச்சியா ஒளிபரப்பு கொண்டிருந்தவர்கள் ரிஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கு. யூடியூப்ல ஏற்கனவே அதை எடுத்து கொடுத்து கொண்டு வைக்கணும். ஆதாரங்களா போலீஸ்ல எல்லாம் சிஐடியில எல்லாம் நீதி அரசருக்கு எல்லாம் அனுப்பி கொண்டு வைக்கணும். இது வேற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டது. இவர்கள் எல்லாம் ஏன் இப்ப ஏவச்சு இது பண்ண போயிட்டா தங்களோட கட்சிகளை இதுக்குள்ள கொண்டு செருவோம் நினைக்கிறேன் மக்கள் மத்தியில. இது ஜனநாயகம் கிடையாது. இப்ப ஒரு உயிர் ஏதோ ஒரு வகையில பிரிக்கப்படுற போகுது என்றால் அது அந்த மண்ணுக்குரிய அனர்த்தம் தான். இது ஒரு அனர்த்தம். இந்த அனர்த்தத்தில இருந்து நீ எப்படி சரி செய்யறதுன்றதை கற்றுக்கொள்ளணும்.
அதே போன்றுதான் எப்படி விஜயையும் இவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்றது விஜய தொண்டர்கள் முதல்ல யோசிக்கணும். இதுதான் இங்க 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 தொடர்ச்சியா நாங்கள் பேசுறதும் எங்கட மக்களோட பேசுறது போன்று வெறுக்கும் சொல்றது. முதல்ல நீங்க ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும். எங்களுக்கு இருக்கிறது என்ன, எங்களுடைய தேசத்தையும் எங்களுக்காக வந்து நிக்கிறவர்களை நாங்க காப்பாற்றுறதுக்கு தயாரான சித்தாந்தங்களோட இருக்கோம். இந்த சித்தாந்தங்கள் அடி எல்லாமே விடப்படும். அப்ப அதான் நாங்க சொல்றது, ஒரு போராட்டத்தை நாங்க துவக்க முதல் அந்த போராட முன்னின்று பாரகரை பாதுகாக்க வேண்டிய சித்தாந்தம் எங்களுக்கு தேவை. இதை நீங்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கிற பிள்ளைகள், தாய்மார்கள், பெரியோர்கள் முதல் இதை எப்படி சரி செய்யறது. ஒரு இடத்துல போய் நின்றா உங்களுடைய பொது உடைமையை எப்படி பாதுகாக்கணும்ன்றதையும் உங்களையும் நீங்கள் எப்படி பாதுகாத்து அவரையும் எப்படி பாதுகாக்கணும் யோசிக்கும். இல்லாட்டிப்படியான யூடியூப்பாளர்கள், இந்த குப்பைகள், அதாவது இந்த இணையதளவாசிகள், இவர்களுடைய இந்த ஒரு ஒரு அநாகரிகமான பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் இன்று மிக ஓங்கி நிற்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேணும். இந்த யூடியூப்பை வச்சு உழைக்கிறது, யூடியூப்பை வச்சு இவ்வளவு அசிங்கமா பேசுறது, தலைவர்களை ஒரு கருத்தாடல் செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம். இப்ப எங்களுடைய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இது, நாங்கள் அரசியல் சித்தாந்தம் செய்கிறோம், நாங்கள் இவ்வளவு செய்வோம் என்று கருத்து வைக்கிறதா கருத்தாடல், இதான் அரசியல். ஆனா இவங்க வன்மங்களை விதைக்கிறது, வார்த்தைகளை விதைக்கிறது, இதுகளை தொடர்ச்சியாவே எல்லாரும் தமிழ்நாட்டுல செய்து கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து விடுதலையாகி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குங்க. சித்தாந்தங்களை உருவாக்கிட்டு வார கட்சி உண்மையிலே உங்களுக்கு பிடித்திருந்தா, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை செய்யணும். இந்த உங்களுக்கு விளங்குதானே இவ்வளவு சூழ்ச்சி நடக்குது, இவர் வரக்கூடாதத்துல இவ்வளவு சூழ்ச்சி நடக்குது, இன்னும் நடக்க போகுது, இன்னும் நிறைய விஷயம் நடக்க போகுது. இது பல பிரச்சனை. விஜய் ஒரு மாற்றம் அவர்களுடைய இந்த மண்ணை நிகழ்த்து விடக்கூடாதுன்றதுல எல்லாரும் கவனமா இருப்பினும், அதுக்காக விஜய்க்காக நல்லவரும் போல் வேடவும் முடிவினோம், அதுக்கு பிறகு இந்துலையும் குத்தினோம். அதைத்தான் இப்ப எல்லாரும் செய்யணும். விஜய இவ்வளவு கேவலம் இது பண்ணி போட்டு டப்பண்டு இதுல மாற்றி அரசியலுக்காக இனி வருகின்ற இவர் கட்சியை கழிச்சிட்டு ஓடுவாருன்றதுக்காக இப்படியான வேலை செய்து ஏற்கனவே சொல்ல, நீ கட்சியை கழிச்சிட்டு ஓடுவாண்டி இவங்க சொல்லிட்டு கன பேர் சொல்லிட்டு இப்பவும் பதவி இருக்குது. இந்தியா தமிழர்களுடைய அரசியல்வாதிகள் தலைவர் சொல்லிட்டு நீ கட்சியை கழிச்சு ஓடுவேன், ஓட வெப்பம் சொல்லிச்சிடும். அப்ப இதற்கு முதல் மாதங்கள்ல எல்லாம் பேசிச்சிடும். இதைத்தான் செய்ய போயினா, ஆனா இதை செய்யாம கட்சியை கலைக்காம இதுக்கு முகம் கொடுத்துட்டு உயிர் நீத்தவர்களுடைய குடும்பங்களை தங்களோட குடும்பங்களா மாற்றிக்கொண்டு வழக்காடி கோர்ட்ஸ்ல தங்களோட பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொண்டு குடும்பத்தினுடைய பொறுப்பை அந்த கட்சி மீண்டும் போகணும். இந்த மக்கள் மீண்டும் இந்த கட்சிக்கு பின்னால நிற்கணும். இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு இனி நடக்கக்கூடாது என்றால் இவர்கள் விழிப்புணர்வாகவும் விஜயை காப்பாற்றுறதுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அவரை நேசிக்கிறவர்கள் அவர்களும் செக்யூரிட்டியா இருக்கும். இல்லாட்டி இந்த குப்பைகள் இப்படித்தான் பேச போகுது. இதெல்லாம் நாங்கள் விமர்சனம், இந்த விலையோட விமர்சனம் என்பது நாங்கள் தொடர்ச்சியா இருக்கத்தான் போகுது. என்று அவர்களுக்கு ஒரு பென்ஷன் மாதத்துக்குரிய ஒரு வருமானம் தேவை. அதுக்கு அவர்கள் 30 காணொலியும் போடணும், 60 காணொலியும் போடணும். இது நடக்கத்தான் போது. விஜயை பற்றி அவதூறு பரப்புக்கான மக்களுக்கு உண்மையிலேயே இவர்களுக்கு அரசியல் சித்தாந்தம், அரசியல் புரிதல் இருந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். இது நல்ல சந்தர்ப்பம். இது ஒரு பெரும் எழுச்சியா கொண்டு வாங்க. இன்றைக்கு 39 உயிரிழந்த அந்த 39 அப்படியே நிறுத்துங்க. உங்களோட கட்சிக்கு நிறுத்துங்க, உங்களுடைய உறுப்பினரா நிறுத்துங்க. அவன் எந்த கட்சியில இருந்தாங்களோ தெரியல, ஆனா நிறுத்துங்க. இதுக்குள்ள பல அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு வார்த்தை இறுக்கமா சொல்ல முடியும். இந்திய தமிழர்களுடைய அரசியல் என்பதும் இவருடைய நாடகம் என்பதும் மிக அயோக்கியத்தனமானது. ஒரு ஒழுக்கமற்ற அரசியல், ஒரு சித்தாந்தமற்ற அரசியல். ஒரு ஆளும் கட்சி உண்மையிலேயே இவர்கள் ஆளும் கட்சியும் நான் பார்ப்பது இந்த அரசியல்வாதிகளை விட ஒரு நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கின்ற போலீஸ். தமிழ்நாட்டு போலீஸ் இதற்கு சரியான வழிமுறைகளை பின்பற்றிருக்கணும். 2 நிகழ்வு நடத்தி காட்டியிருக்கணும். போன கிழமையும் அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அவங்களுக்கு தெரிய வரும் இந்த இடக்குள்ள வரக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வரும். அப்ப இவங்க இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு விஜய் மீது கொண்டு வந்து இப்படி ஒரு வன்மத்தை திணிக்கிறது, எல்லாரும் சேர்ந்து திணிக்கிறோம். அப்ப எல்லாரும் இந்த அரசாங்கத்துக்கு பின்னுக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு அயோக்கியம். நீங்க என்னத்துக்கு படிச்சீங்க? என்னத்துக்கு இந்த பட்டத்தை இந்த அரசாங்கம் மட்டுமே இல்லையா? விஜய் சொன்ன மாதிரி இது வந்து பின்னுக்கு ரகசிய டீலிங்ல 2 இதுவும் இருக்கு. மத்திய அரசும் இப்போ ஆளும் அரசும், தமிழ்நாட்டு ஆளும் அரசும் வந்து ஒரே ஆக்கள் தான். உள்ளுக்குள்ள வந்து கள்ள கூட்டாளிகள் என்றதை விஜய் பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசின் ஆதரவு இல்லாமல் இந்த மாகாண அரசியல்வாதிகளால் இதை செய்ய முடியாது.
2 கூட்டு கலவனையும் இணைஞ்சு தான் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறதையும் இதிலையும் நாங்கள் வந்து பிடிக்க வேண்டிய ஒரு விடயம். கண்டிப்பா சார். இப்படி நாங்கள் நிறைய விஷயம் கதைக்கலாம். நாங்கள் இந்தியா தமிழோட கேட்பது என்னவென்றால், உண்மையிலே நீங்கள் விஜயோட இவ்வளவு நாள் நீங்கள் ஊடகத்துல பேசினது மாரோட லட்சக்கணக்காக இதை விட மேலாக இருக்கும். ஆனா நிக்கக்குள்ள அவரோட செக்யூரிட்டி முக்கியம் என்பதையும் நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. இதை யோசிச்சுங்கன்னா போதும், நீங்க எப்படி எந்த இடத்துல எவ்வளவு பண்பா நடந்து கொள்ள முடியும், எவ்வளவு கவனமா நடந்து கொள்ள முடியும், எவ்வளவு செக்யூரிட்டியா இருக்கணும்ன்றது உங்களுக்கு விளங்கும். ஆமாண்ணா, நாங்கள் வந்து இதை நிறைவு செய்து கொண்டு எங்களோட நேரலைக்கு நாங்கள் தொடருவோம் அண்ணா. நன்றி தான். நன்றி அண்ணா.